வேட்டைக்கு போறாண்டா. ஊருக்க யாரும் வரக்கூடாது. ஈரி வந்தா தனா தனா பேசல வா. ஏன் பாட்டி கருப்புசாமி பின்னாடி போக கூடாதுன்னு சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்ல, கருப்பசாமி ஆக்ரோஷமா ஆடிக்கிட்டு வேட்டைக்கு போவோம். அப்ப குறுக்க யார் வந்தாலும் அது சாமி குத்தமாயிடும். கருப்பு வர்றதை யாரும் பார்க்க கூடாது. மீறி யாராவது வந்தா ஓங்கி ஒரே அடி. அப்பா சில சமயம் ஆள் உச்சியா கூட போயிடும். தனா எங்க? ஐயோ, என்ன விஷயம்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? தனா, என்ன? நீ இல்லாம நல்லா இருக்க முடியல தனா. உன்னை பார்க்கணும் தான் வந்தேன். ஐயோ, யாராவது பார்த்தா தப்பாயிடும். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. யார் பார்த்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் மனசுல இன்னும் நீ இருக்க தனா. நம்ம ஒருத்தர் லவ் பண்றோம். நமக்கு ஏதாவது கல்யாணம் நடந்திருக்கணும். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பிரிச்சுட்டாங்க. அதுக்காக இதான் வாழ்க்கைன்னு என்னால ஏத்துட்டு இருக்க முடியாது தானா. உன்னை மறந்துட்டு என்னால வாழ முடியாது. நம்ம ஊர் ஜனங்க, ஊர் கட்டுப்பாடு, அப்பா அத்தை, இவங்க எல்லாரையும் நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் தானா. எனக்கு நீ மட்டும் போதும். உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நம்மளை சுத்தி இருக்கிற யாரும் நம்மளை புரிஞ்சுக்க போறது இல்ல தானா. நமக்கு யாரும் வேண்டாம். நீ வா, நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழலாம் தானா. நீ வா தானா. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எப்படி உங்க கூட? தானா, என்னால மட்டும்தான் உன்னை நல்லா பாத்துக்க முடியும். உன்னோட டேலண்ட்ஸை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை ஒரு பெரிய பேட்மிண்டன் பிளேயரா பார்க்கணுங்கிறதா என்னோட ஆசை தானா. நீ இப்படியே இருந்தா உன் லைஃபே போயிடும். நான் சொல்ற மாதிரி என் கூட வா தானா. எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம். நான் உன்னை பாத்துக்கிறேன் தானா. இப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே இருக்காங்க. இப்ப நாம எங்கேயும் போக முடியாது. நைட்டு 10 மணிக்கு உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீ வருவேன்னு நம்புறேன். நம்ம லவ் தோக்க கூடாது தானா. நம்ம லவ்லயும் சரி லைஃப்லயும் சரி ஜெயிக்கணும். அதுக்காக நம்ம ஒன்னாவே இருக்கணும். தனா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா போலாம். வா. விடு.
பண்ணிட்டாளா? ஷோ. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கப்பா. ராத்திரி வேட்டைக்கு கருப்பை கிளப்புறோம். அதனால குழந்தை குட்டிகளை யாரும் வெளியில விட்டுறாதீங்க. நீங்களும் யாரும் வெளியில போயிடாதீங்க. அட 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 அட, என்ன வாசனை, என்ன வாசனை! வாசனை பிடிக்கும் போதே திரும்ப பசிக்கும் போல் இருக்கே. மருமகளே, சாப்பாடெல்லாம் எப்படி? சூப்பரா இருந்தது மாமா. எங்க அம்மா கையால இப்படி சாப்பிட்டு பல வருஷமாச்சு. அதுவும் திருவிழா அன்னைக்கு வைக்கிற பூண்டு மொச்சக்கொட்டை குழம்பு இருக்கே, அதை அடிச்சுக்க வேற எதுவுமே இல்ல. ஆனா என்ன, இதுல வறுத்த கருவாடு மட்டும் மிஸ் ஆயிருச்சு. டேய், பூசை நடக்கிறதுனால நீ என்னடா அசைவெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அது வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. டேய், திருவிழா முடியட்டும், கடா வெட்டி விருந்தே வச்சிருவோம். கேட்டியா பாட்டி, நீங்க இப்ப செய்யறதே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. மாயா, எங்க அம்மா கை பக்குவம் அப்படி. போடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ற அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுதான் நான் இங்க செஞ்சிட்டு இருக்கேன். மாயா, உனக்கு அப்புறமா எல்லாமே சொல்லி தரேன், நீயும் கத்துக்கோ. சரிங்க பாட்டி. டேய் சீனு, கேட்டியா? நீ கொடுத்து வச்சவன்டா. மாயா உனக்காக சமையல் கத்துக்கிட்டு உனக்கு பண்ணி தர போறான். என்ற பேத்தி இவனுக்காக என்னென்னமோ செய்யறா. ஆனா இவன் அவன் பொண்டாட்டிக்காக ஒரு பச்சை கூட குத்திக்க மாட்டேன்னு சொல்றான். எனக்கு மனசே ரொம்ப சங்கடமா போச்சு மணி. என்ன ஆக போகுதோ தெரியல. ஆமாமா. டேய் சீனு, சொல்ல சொல்ல கேட்காம வந்துட்டல்ல. உண்மையிலேயே கருப்பு வந்து உன்னை ஒரு வழி பண்ண போகுது பாரு. அப்படியா மாமா? ஆமாமா, சாமி விஷயத்துல மட்டும் விளையாடக்கூடாது. ஷோ, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. அப்பா, சும்மா ஏதாவது சொல்லி பயமுறுத்தாதீங்க. டேய், பயமுறுத்தலடா. இப்படித்தான் போன திருவிழாவில் ஒருத்தன் அவன் பொண்டாட்டி பேரை பச்சை குத்திக்க மாட்டேன்னு சொல்லி வீராப்பா இருந்தான். ராத்திரி கருப்பு வந்து ஆடின ஆட்டத்துல காலையில மொட்டை அடிச்சு உடம்பு முழுக்க பச்சை குத்திக்கிட்டான்ல. அப்படி அரண்டு போயிட்டானாக்கும். நீ என்ன கதி ஆக போறியோ தெரியல. ஐயோ, அப்படியாமா? நான் போய் சும்மா சொல்லுவேனாடா? கருப்பு சாமிக்கு கோவம் வர வச்சா ஒரு காட்டு காட்டிட்டு தாண்டா போகும். யாரு கண்டா காலையில உடம்பு முழுக்க மாயா மாயான்னு பச்சை குத்திட்டு வந்து நிக்க போறான். அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. டேய் மவனே, நம்ம ஊர் சாமியை பத்தி உனக்கு தெரியல. கருப்பனோட அருமைய நீ இனிமே தான் பார்க்க போற. இனி நீ என்ன கதி ஆக போறியோ தெரியலையே. அப்பா, காப்பாத்துப்பா. எந்த சாமியும் ஒருத்தங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய வைக்காது. மனுஷங்க தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஏய் மாயா, தனா எங்க? உள்ள தானே இருந்தா. டேய், அவ சாப்பிட கூட வெளியில வரலடா. அவ என்ன செய்வா? இவன் திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டான். நீங்களும் அவளை இங்க கூட்டிட்டு வந்து சடங்கு சாங்கன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. அவ வாழ்க்கையே போயிடுச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். டேய் டேய், அப்படியே போட்டேன்னு வையேன். என்ற பேத்தி தான் வேணும்னு அலையா அலைஞ்சு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த. உசுர கூட விட போயிருக்க.
அதெல்லாம் மறந்துருச்சா? ஆசைப்பட்டவள கட்டிக்கிட்டோங்கிற சந்தோஷம் கொஞ்சமாவது உங்ககிட்ட இருக்காடா? அப்படி கேளுங்கம்மா. டேய் வாடா இப்படி. ஏண்டா அந்த கலவரத்துல விளக்கால குத்து வாங்கினவன் நானே மாயா பண்ணதுல ஒரு நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என்னடா வந்தது? அப்பா நீங்க யார் என்ன சொன்னாலும் அவ செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடாது. இங்க நிக்கிறான் பாருங்க, இவனாலதான் தனாவுக்கு இந்த நிலைமையே. நீங்களும் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தீங்க. இதுக்கெல்லாம் மாஸ்டர் பிளான் இதோ இவதான். பாட்டி நீங்க சொன்ன மாதிரி அவ பின்னாடி சுத்தி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை தவிர வேற எதுவுமே வேண்டாம் தான் இருந்தேன். ஆனா இதெல்லாம் மறந்தது நான் இல்ல, அவதான். சீக்கிரமே அவளை மொத்தமா மறக்கதான் நினைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் போய் தூங்குறேன். டேய் சீனு. ஏய் ஏய் போடா போ. கருப்பு வந்து உன்னை ஆட்டதான் போகுது பாரு. மாயா, நீ ஏன் கண்ணு இப்படி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? இத பார், அவன் உன்னை மறக்க நினைக்கிறேன்னு சொன்னதுக்கா? காலத்துக்கும் அவனை மறக்க விடாதபடி நான் பண்றேன் பார். அப்ப தனா சாப்பிடவே இல்லையா? இல்லடா. மாயா, நீயாவது அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கலாம்ல? நான் சொல்லி அவ கேப்பாள மாமா. என்ன பார்த்தாலே கோவப்படுறா. பாட்டி கூப்பிட்டதுக்கு அவ வரல. டேய் விடுறா, பசிக்கு முன்னாடி அந்த கோவம் எல்லாம் தோத்துரும். பசி எடுக்கும் போது அவளே வந்து சாப்பிடுவா. ஏண்டா பேராண்டி, நீ என்னடா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல பாட்டி, தனாவை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருக்கு. டேய் கவலைய விடுறா. இங்க இருந்து போறதுக்குள்ள அவ கோவத்தெல்லாம் நான் விரட்டிடுறேன். இங்க பாரு, நீங்க 4 பேரும் போகும்போது இங்க இருந்து போறப்ப சந்தோஷமா தான் போகணும். எங்கம்மா, அதான் பச்சை குத்திக்க சொன்னது கூட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சீனு பையன் முறுக்கிட்டு போனானே. டேய் அவன் போனா நான் விட்டுருவனாக்கும். இன்னைக்கு அவன் நெஞ்சில என்ற பேத்தி பேரை பச்சை குத்தாம நான் விட மாட்டேன். எப்படி பாட்டி? உள்ள வாங்கடா சொல்றேன். கண்ணு நீயே வா. சரி சரி வாங்க வாங்க. டேய் சீனு, ஒரு நிமிஷம் இருடா. என்ன பாட்டி? இருடா வரேன். டேய் இந்தாடா, உனக்காக ஸ்பெஷலா மோர் ரெடி பண்ணிருக்கேன், குடி. மோரா? வேண்டாம் பாட்டி, சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு. டேய், உனக்காக அம்மா ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்காங்க. அவங்க மோர் அடிச்சு கொடுத்து நீ குடிச்சது இல்லையே. அருமையா இருக்கும்டா, வாங்கி குடி. வேண்டாம்ப்பா, நைட்டு தூங்கும் போது யாராவது மோர் குடிப்பாங்களா? டேய் நைட்டு தாண்டா குடிக்கணும், அப்பதான் உடம்புக்கு நல்லது. வாங்கி குடி. டேய் குடிச்சிட்டு போய் படுறா. வேணாம் பாட்டி, புரிஞ்சுக்கோங்க. குடி. சொல்லிட்டே இருக்கோம், குடிடா குடி. அம்மா குடுமா. அப்பா, இந்தாடா குடி. வேணாம் பாட்டி. குடிடா குடி. அப்பா நல்லா இருக்குப்பா. நான் தான் சொன்னேன்ல. டேய் இது நம்ம ஊர் ஸ்பெஷல் மோர்ரா. குடி குடி. பாத்து பொறுமையா குடி. பாட்டி இன்னொரு டம்ளர் கிடைக்குமா? இந்தாங்க, எடுத்துட்டு வாங்க. குடு 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 போடா. அப்பா உட்காரு உட்காரு உட்காரு. ஒரு மாதிரி தலை சுத்துதுப்பா. டேய் அது அப்படித்தான்டா, இத குடிச்சா நல்லா தூக்கம் வரும். நீ போய் தூங்கு என்ன. போ பாத்து. அங்க என்ன போற? ரூம் அந்த பக்கம்டா. இங்கதான் இங்கதான் போ. என்ன மாமா இவன் இப்படி போறான்? அம்மாடி, குடிச்ச மருந்தோட பவர் அப்படி. மருந்தா? ஏய் மருந்து இல்லடி, கள்ளு. ஐயோ, அது ஆல்கஹால் ஆச்சே. கிட்டத்தட்ட. ஆனா அது உடம்புக்கு நல்லதுமா. பாட்டி இதெல்லாம் அவனுக்கு செட் ஆகாது பாட்டி. ஏன் பாட்டி கொடுத்தீங்க? அப்படியா? டேய் உன்ற மருமகளுக்கு அக்கறைய பாத்தியா?
கல்யாணம் ஆகி இன்னும் 2 நாள் ஆகல ஆ? அதுக்குள்ள புருஷன் மேல என்ன அக்கறை? அது உன் சரி. பொண்டாட்டினா இருக்காளே, என்னைக்காவது உன் மேல இப்படி அக்கறை பட்டிருப்பாளா? என் ராசாத்தி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் நல்லதுக்கு தான். டேய், அந்த பச்சை குத்துற வள்ளியம்மா வாசல்ல தான் நிக்கிற, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி சரி. போ, போ. பச்சை குத்துற அம்மாவா? பச்சை வள்ளியம்மா தானே? ஆமா. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. வா வள்ளியம்மா வா. என்ற பேர மயக்கத்துல தான் படுத்து கிடக்கான், இப்ப போய் குத்துனா சரியா இருக்கும். ஐயோ வேண்டாம் பாட்டி, பாவம். என்ன பாவம் நோவோன்னுட்டு? ஏய், அவன் உன் புருஷன்டி. ஆ, அவன் நெஞ்சில பச்சை குத்துனா எப்பவும் உன் நினைப்பாவே இருப்பான், உன்னையே சுத்தி சுத்தி வருவான். அதுவே கதிர பாரு, சொன்ன உடனே தன் பொண்டாட்டி பாரு நெஞ்சில குத்திக்கிட்டான். உன் புருஷன் உன்னையே சுத்தி சுத்தி வர வேண்டாமா? இப்படியே இருந்தா எப்படி குடும்பம் சேர வேணாமா? அதுக்கு தடி கண்ணு. ஏண்டி நின்னுகிட்டு இருக்க? வா வா. சரிம்மா. வா. போங்க போங்க போங்க. ஏய் வள்ளியம்மா வா, உட்காரு. இவருக்கு போ, போய் பச்சை குத்து போ. ஆ, பேரு ஞாபகம் இருக்குல்ல? ஆ. மாயா. ஓ ஆ. ஞாபகம் இருக்கு. என்னம்மா எல்லாம் ஓகே தானே? நல்லா சிறப்பா குத்தி விட்டுட்ட. டேய், காசை கொடு. அ, அ, குடுறா. சரிம்மா. ஆ. இந்தாம்மா. வள்ளியம்மா, நீ கிளம்பு, மணி ஆகுது பாரு, கருப்பு வர நேரமாச்சு, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. ஆ? சரி வரமா. பாத்து ஜாக்கிரதை. மாயா, நீ போய் அவனை பாரு. அட போமா போ. டேய் மணி, கதிரு, கருப்பை நேரம் கிளம்பி இருக்கும், வரதுக்குள்ள போய் படுத்துக்காங்க, முழிச்சிட கூடாது. சரிம்மா, நான் இங்கேயே படுத்துக்கிறேம்மா. போய் பாய் தலைகணையில எடுத்துட்டு வரேன். கிளம்பிட்டாருப்பா. வெளியில யாரும் நிக்காதீங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள போங்க. போங்க போங்க, வீட்டுக்குள்ள போங்க. நீ என் கூட வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்க. நைட்டு 10 மணிக்கு உனக்காக நீ வருவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்.
பார்க்க போயிருப்பாளா? எங்க வருவாளா மாட்டாளா? நம்ம நினைச்ச மாதிரியே வந்துட்டா. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வாதனா, என்ன? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னால என்னை பிரிஞ்சு வாழ முடியாது. அதான் என்ன தேடி வந்துட்டேன். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இல்லாம என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது தானா?